லாலிபப் தோசை செய்ய போகிறேன். தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இது வந்து மரக்கரண்டி தான். நம்ம ஹோட்டலில் இந்த ஐஸ்கிரீமுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பாட்டுக்குலாம் வரும். இந்த மரக்கரண்டி தான் எடுத்திருக்கேன். இந்த லாலிபப் தோசை ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்து விடலாம், ஸ்கூலுக்கெலாம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நான் இது வித்தியாசமான லாலிபப் தோசை. இந்த மிளகாப்பொடி வந்து எண்ணெய், வீட்டில் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய். அடுத்தது பூண்டு நசுக்கி போட்டுக்கிட்டேன். வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள், சால்ட்டு இவ்வளோ மிக்ஸ் பண்ணி வச்சது தான் இந்த மிளகாப்பொடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாப்பொடி. இந்த லாலிபப் தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கெலாம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்கூலுக்கு குட்டியாக செய்து கொடுங்க. நான் வந்து பெருசாக செய்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதை கூட செய்து கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ்குள்ளே அடங்குற மாதிரி இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பூன் வச்சு குட்டி குட்டியாக செய்து கொடுத்தா அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளேயே அடங்கிடும். நீங்கள் நான் இப்போ மிளகாத்தூள் வச்சு மிளகாப்பொடி வச்சதுக்கு பதில் இது வச்சுக்கலாம், ஜாம் அந்த எண்ணெய் வச்சு கேரட்டு துருவல் கூட போட்டுக்கிடலாம். என்ன வேணுமோ அதை போட்டுட்டு அந்த என்ன சட்னி பண்ணுறீங்களோ அதை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க பசங்க. மிளகாப்பொடி தோசை தயாராகிடுச்சு. லாலிபப் மிளகாப்பொடி தோசை.